அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாங்கள் இன்று ஒரு கட்டா கருவாடோடு சேர்த்து முருங்கைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காயும் கட்டா கருவாடும் போட்டு குழம்பு வச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது வெள்ளைச்சோரோட சாப்பிட்டால் ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். கூடுதலான நேரம் எடுக்காமல் நேரடியாக நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு போரிங்காக இருக்குமென்று எனக்கு தெரியும் வீடியோக்குள்ளே பார்க்கவே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையும். நன்றி. வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். ஓகே, இதுக்கு கடுகு, மஞ்சள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, முருங்கைக்காய். நாங்கள் ஒரு பெரிய 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறோம். 3 முருங்கைக்காய், இது சின்ன தக்காளி பழம். ஸோ வெங்காயம் தேவையானது, ஒரு கப் பால், தேங்காய் பால், கட்டா கருவாடு, சூப்பராக இருக்கும் கட்டா கருவாடு. ஸோ அதை எடுத்துருக்கிறோம். தேவையான தூள், சிறிதளவு பச்சை மிளகாய். இவ்வளோ தானுங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரு முருங்கைக்காய் கருவாடும் போட்டு ஒரு பிரட்டல் உண்டு. சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். பாருங்க, நாங்கள் இதுக்குள்ளே இப்போ எண்ணெய் விட்டுட்டோம். ஸோ நாங்கள் இப்போ இந்த எண்ணெயில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் செய்ய வலிக்கிறது முருங்கைக்காயத்துக்கு நாங்கள் போட்டு பொரிச்சு ஒரு 50% பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு முருங்கைக்காய் ஒன்றுண்டா போட போகிறோம். நாங்கள் இதுக்கு சிறிதளவு உப்பு போடுறோம். நாங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும் சேர்ந்து பொரிக்க. ஸோ இதில் நாங்கள் இப்போ பொரிக்க போகிறோம். பொரிச்சு போட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்று சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிப்படைக்குது. ஆகலம் பொரியல, ஆனால் அது உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது. ஆனால் இது ஒரு அரை பருவம் தான், ஒரு முக்கால்வாசி பருவத்தால் வந்துட்டுது. பட் நல்லா இருக்கும். இதை தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இதை இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். நாங்கள் இதுக்கு கடுகை போட போகிறோம். அது இப்போ வடிக்கும். ஸோ அதோடு சேர்த்து நாங்கள் சின்ன சீரகம், அதே எண்ணெய்க்கெலாம் நாங்கள் போடணும். பொரிச்ச எண்ணெய்க்கெலாம் போடணும். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் ஒரு குவார்ட்டர் போட்டால் நான் காணும். அதோட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போடணும். ஸோ அதுக்குள்ளேயே நாங்கள் அதை நல்லா வைப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு கருவாடு நாங்கள் இதுக்கு அப்படியே போட்டு நாங்கள் அதே மக்கள் நல்லா எண்ணெயில் இதோட சேர்த்துலாம் பிடட்டுவோம். நல்லா பொடி வர்ற அளவுக்கு செய்வோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாடு கூட இது கட்டா கருவாடு நல்லா இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா அதோட எண்ணெயோட நல்லா பொடி போடணும். பாருங்கள், நாங்கள் இதுக்கு இப்போ நாங்கள் நல்லா பொடி வட்டு இப்போ தக்காளியை செண்டா வட்டி இதுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். தக்காளியை பாருங்கள், நாங்கள் தக்காளியெல்லாம் போட்டு இந்த கருவாட்டோட எண்ணெயோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு திரட்டி அதை மூடி விடணும். ஸோ இது தக்காளி நல்லா கதையணும் இந்த கருவாடோட சேர்த்து. ஸோ இப்போ நாங்கள் இதை மூடி விட போகிறோம். ஓகே, பாருங்கள், நாங்கள் இப்போ இந்த தக்காளி பழத்தெல்லாம் சேர்ந்து தக்காளி பழம் கலைஞ்சிட்டு இப்போ நாங்கள் முருங்கைக்காய் போட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஸோ இதுக்கு நாங்கள் இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி போட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு நான் அதில் சொல்ல இல்லை, சிறிதளவு பழப்புளி உங்களுக்கு தெரியும். எங்களை புளி கொஞ்சம் விட்டால் நல்லா இருக்கும். அதோட சேர்த்து புளி கொஞ்சம் விட்டு தேங்காய் பாலும் விட போகிறோம். அந்த உண்டாய் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ இருக்க புளி விட போகிறோம். எங்களுக்கு தேவையான சிறிதளவு புளி விடுறோம். ஸோ இதை விட்டுட்டு இதே மக்கள் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறமா நாங்கள் என்ன சேர்ப்போம்னா கொஞ்சம் தண்ணியும் சிறிதளவு தண்ணியும் தூளும் அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இதுக்குள்ள எங்களுக்கு தேவையான உரைப்புக்கு தேவையான தூள் போட போகிறோம். ஸோ இது நாங்கள் எங்களுக்காக ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவிலேருந்து எடுத்த தூள். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுறோம். இந்த தூளும் ஸோ ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்தையும் நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த வாட்டரையும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். வாட்டரும் விட்டாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு இந்த தூள் மனம் போகிறக்காண்டி நாங்கள் மூடி விட போகிறோம். ஒரு 3-4 மினிட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து மூடி விட போகிறோம். பாருங்கோ, மூடி வச்சுருக்கிறோம். அது நல்லா கொதிக்குது. ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா தூள் வாசம் எல்லாம் போட்டுது. ஸோ இதுக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு கப் பால் எடுத்துருக்குறோம். அதை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மூடி விட போகிறோம். ஸோ பாருங்கள்,
ஒரு சூப்பராக ஒரு 3-4 மினிட் தான் மூடி விட்டால் ஒரு சூப்பர் குழம்பாக வரும். ஸோ நீங்கள் பத்தை விட்றேன்னா விடல, நான் கொஞ்சம் பத்தை தான் விட போகிறோம். ஸோ இதை நாங்கள் இப்போ மூட போகிறோம். பாருங்கள், நாங்கள் நல்லா கொதிக்குது. ஆல்மோஸ்ட் டன். எங்களோட முருங்கைக்காய் குழம்பு கருவாடும் போட்டு சூப்பராக இருக்குமுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்டா கருவாடு ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்குள்ள. ஓகே பாருங்கள், நாங்கள் டன் ஆக்கிட்டோம். இப்போ நாங்கள் இனி சாப்பிடலாம். இந்த முருங்கைக்காயும் கருவாடும் ஒரு குழம்பு சூப்பராக இருக்குமுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த காம்பினேஷன், அதுவும் கட்டா கருவாடு இருக்குல்ல, ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களிடம் வருகின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.